உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவிலில் பூஜை நடைபெற்றது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இதில் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில மீடியா குழு தலைவர் மகேஷ், நகர மாவட்ட மகளிரணி செயலாளர் புவனேஸ்வரி, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜ் மற்றும் மஞ்சுளா வாசகி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், சக்தி, கேந்திர நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, சத்யா, வேலு, ரவீந்தர் மற்றும் துரை மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். முதலியார்பேட்டை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் சாலை நயினார் மண்டபம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலியார்பேட்டை பாஜக பொறுப்பாளர் சமூக சேவகர் சத்யராஜ் அவர்களின் தலைமையில் சிறப்பு பூஜை நடத்தி அமைச்சர் அவர்களுக்கு கிரீடம் அணிவித்து மாலை மரியாதையுடன் சிவ வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து அமைச்சர் அவர்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் சிறப்பு மணிமாலை அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், மாநில தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மகேஷ் ரெட்டி, பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி, நகர மாவட்ட செயலாளர் லட்சுமி, தொகுதி தலைவர் விஜயகுமார், பாஜக நிர்வாகிகள், இளைஞர் அணியினர் சீனு, அருண்குமார், மேகநாதன், அஸ்வின் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பாண்டிச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் கோகிலா. இவர் இணைய வழி ட்ரேடிங் செய்ய இணையத்தில் தேடிய பொழுது குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் என்கின்ற கம்பெனியில் ஆன்லைன் ட்ரேடிங் செய்ய தனது பெயர் மற்றும் முகவரி, தொலைபேசி எண்களை பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து பெங்களூரில் இருந்து இவரது தொலைபேசியில் அழைப்பு வந்து குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் மற்றும் அல்கோ மாஸ்டர் ட்ரேடிங் கம்பெனியிலிருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் மூலம் ஆன்லைன் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி அதில் முதல் தவணையாக 38,000 ரூபாய் செலுத்தியுள்ளார். தொடர்ந்து அந்த நிறுவனம் மூலம் பல்வேறு தவணைகளாக 18 லட்சம் ரூபாய் அனுப்பிய நிலையில் ₹1 கூட லாபமாக திருப்பி செலுத்தாததால் அவர்களை பலமுறை தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஜூலை மாதம் புகார் அளித்தார். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் பெங்களூர் மற்றும் நெய்வேலியை சேர்ந்தவர்கள் தெரியவந்தது. இந்நிலையில் காவல் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையிலான காவலர்கள் கொண்ட தனிப்படை நேற்று பெங்களூர் சென்று குற்றவாளிகளான ரூபாய் முகமது மற்றும் அவரது கூட்டாளிகளான உறைவில் ஜெகதீஷ், அன்சார், முகமது உள்ளிட்ட 7 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் விசாரணையில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இந்தியா, துபாய், ஹாங்காங், தாய்லாந்து கொண்ட நாடுகளில் பல கால் சென்டர்கள் அமைத்து 200க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு ஏமாற்றியுள்ளது என்றும் இவர்களுடைய 64 வங்கி கணக்கில் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டது. மேலும் இந்த மோசடிகள் அனைத்தும் துபாயை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது விசாரணையில் தெரிய வருகின்றது என்று தெரிவித்த போலீசார், முக்கிய குற்றவாளியாளர் நெய்வேலியை சேர்ந்த நவ்சர் கான் அகமது என்பவர் தலைமறைவாக செயல்பட்டதாகவும் அவரை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்தனர். இதேபோன்று நாமக்கல், மும்பை, துபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அலுவலகங்கள் செயல்பட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தற்பொழுது வரை கடந்த 9 மாதங்களில் 56 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தெரியவந்தது என்றும் மோசடிக்காரர்கள் இருந்து 4 சொகுசு கார், ஒரு விலை உயர்ந்த பைக், வேன், கம்ப்யூட்டர், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த வருடம் மட்டும் இந்தியா முழுவதும் 1,57,346 பேர் விவரங்களை இந்த நிறுவனம் இணையதளம் மூலம் பெறப்பட்டு வைத்துள்ளனர் என்றும் இவர்கள் அனைவரிடம் விசாரித்த பிறகு எவ்வளவு கோடி ஏமாற்றப்பட்டுள்ளது என்றும் எத்தனை பேர் ஏமாந்தார்கள் எனவும் தெரியவரும் என தெரிவித்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழக அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊசடு தொகுதி திமுக சார்பில் கரசூர் கிரிக்கெட் மைதானத்தில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை சிறப்பு அழைப்பாளரான ஊசடு தொகுதி திமுக நிர்வாகி வழக்கறிஞர் முனைவர் கௌதம பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊசடு தொகுதி பொருளாளர் சேகா முருகையன், ஊசுடு தொகுதி திமுக பிரமுகர் வழக்கறிஞர் மாயன் மற்றும் போட்டியில் கலந்து கொள்ளும் 20 அணியின் வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை அன்பு செய்திருந்தார்.
விழுப்புரம் சார்பில் மகளிர் விடியல் பயண புதிய நகர பேருந்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து துவக்கி வைத்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிக்கையில், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் அனைத்து துறைகளும் முதன்மை துறைகளாக விளங்கிடும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் மக்களின் அன்றாட அடிப்படை தேவையான பேருந்து சேவையினை மேம்படுத்திடும் வகையில் கூடுதல் பேருந்து வசதிகள், புதிய வழித்தடங்களில் இருந்து பேருந்து வசதிகள் போன்றவற்றினை ஏற்படுத்தி கொடுத்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் 1 மகளிர் விடியல் பயண புதிய நகர பேருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்கப்பட்டது. இப்பேருந்தானது விழுப்புரம் முதல் பெரம்பை வரை கோழியனூர், வளவனூர், மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார்கோவில், கண்டமங்கலம் ஆகிய வழித்தடத்தில் இயங்கும். விழுப்புரம் மண்டலத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 81 புதிய பேருந்துகளில் இதுவரை 51 புறநகர் பேருந்துகள் மற்றும் 15 நகர பேருந்துகள் என மொத்தம் 66 பேருந்துகள் தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அருள்மிகு சுந்தர விநாயகர், ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், பூரணி உடனுரை, குண்டு தாங்கி அய்யனாரப்பன் ஆலயத்தில் ஆவணி மாதம் பிரம்மோற்சவத்தை ஒட்டி கடந்த 23ஆம் தேதி கணபதி ஹோமம், காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு தினமும் அபிஷேக ஆராதனை நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக செடல் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி அழகு குத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயரும் என அரசு அறிவித்த நிலையில் பல்வேறு இடங்களில் இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. எனவே விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வுக்கு மாறாக கட்டண குறைவு அமலுக்கு வந்தது. இந்நிலையில் கார்களுக்கு வசூலிக்கப்பட்ட 85 ரூபாய் 80 குறைக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களுக்கான கட்டணம் 255 ரூபாயிலிருந்து 250 குறைந்துள்ளது. சுங்கச்சாவடிக்கு உள்ள தூரத்தை கணக்கிட்டு இந்த கட்டண குறைப்பு என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கட்டண குறைவு அமலுக்கு வந்தது வாகன ஓட்டிகளுக்கிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.